ராஜேஷ் வணக்கம். முன்ஜாமீன் மீதான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில முன்னாள் காவல் அதிகாரி மகேஸ்வரியும் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் என அரசு தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பில் என்னென்ன வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். ஜெகன்மூர்த்தி சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு என்பது இப்ப தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு பரபரப்பான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகின்றது. காரணம், ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர், அவரது இல்லத்திற்கு கைது செய்வதற்காக 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சென்று வந்தனர். 2 தரப்பிலும் பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்படுகின்றது, பல்வேறு நியாயங்கள் சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலேதான் இந்த வழக்கு விசாரணையானது தற்போது நடத்தப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக எம்எல்ஏவான நீங்கள் போலீசார் விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் சாதாரண மக்கள் எப்படி ஒத்துழைப்பார்கள் எனவும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பதவியை தவறாக பயன்படுத்தினால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது எனவும், எம்பி எம்எல்ஏக்கள் உதாரணமாக இருக்க வேண்டும், அதை பார்த்துதான் மக்கள் மாறிக்கொள்வார்கள் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கின்றது. மக்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமே தவிர கட்ட பஞ்சாயத்து செய்ய யார் அதிகாரம் கொடுத்தது எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் நீதிபதி கட்சி ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகள் ஆனது என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு தொடர்ச்சியாக ஜெகன்மூர்த்தி 47 ஆண்டுகள் ஆனது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். போலீசார் விசாரணைக்கு எம்எல்ஏக்கள் ஒத்துழைக்காவிட்டால் சாதாரண மக்கள் எப்படி ஒத்துழைப்பார்கள் என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள். பதவி துஷ்பிரயோகம் என்றும், அப்படி பதவி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டால் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் எனவும் நீதிபதி ஆவேசமாக சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பான ஒரு விசாரணையாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வழக்கினுடைய பின்னணி விவரங்கள் என்று நாம் பார்க்கும்போது, திருவள்ளூர் மாவட்டம் களப்பாக்கம் பகுதியை சேர்ந்த தனுஷுக்கும் அதே போல தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டதாகவும், இவர்கள் பதிவு திருமணம் செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த திருமணத்திற்கு தேனி மாவட்டத்தை சேர்ந்த அந்த பெண் வீட்டார் சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர்கள் கூலிப்படை ஏவி தனுஷை கடத்துவதற்கு திட்டம் தீட்டியதாகவும், ஆனால் அந்த நேரத்தில் வீட்டில் அந்த தனுஷ் என்பவர் இல்லாத காரணத்தால் அவரது தம்பி 17 வயதான அந்த சிறுவனை கடத்தி சென்றதாகவும், அந்த சிறுவன் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அந்த சிறுவனை அந்த கூலிப்படையினர் பாதியிலேயே இறக்கிவிட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த கடத்தல் சம்பவத்திற்கு பின்னால் அவர் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கேவி குப்பம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி, அவரது பெயர் அடிபடுகின்றது. குறிப்பாக ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக பல்வேறு தகவல்கள் பகிரப்படுகின்றது. அது உண்மையா என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலேதான் ஜெகன்மூர்த்தி ஆள் கடத்தலுக்காக கூலிப்படையை ஏவினாரா என்ற கோணத்திலே தொடர்ந்து போலீசார் விசாரித்து வந்த நிலையிலே அவரை கைது செய்வதற்காக நேற்று முன்தினம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு சென்றனர். கிட்டத்தட்ட 500 காவலர்கள் அவரது வீட்டையும் அவரது வீதியையும் சூழ்ந்து நின்றதால் அந்த பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்பானது. அதன் பிறகுதான் அவர் வீட்டில் இல்லை என்ற அந்த தகவல் தெரிய வந்தது. அவர் உடனடியாக ஆஜராக வேண்டும், போலீஸ் காவல் நிலையத்திற்கு வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அவர் தொடர்ந்து வெளியில் வராமல் தான் இருந்தால் அவர் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டது. இந்த நிலையிலேதான் அவர் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருந்தார். 2:30 மணிக்கெல்லாம் நீதிபதி முன்னால் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேதான் தற்போது அவர் ஆஜராகி இருக்கின்றார். அவரை முன்னிறுத்தி நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றார். நீங்கள் காவல்துறைக்கு ஏன் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை? நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறீர்கள். ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி என்று சொன்னால் அவர்கள் அனைவருக்கும் முன்னுதாரணமான மனிதர்களாக இருக்க வேண்டும். உங்களை பார்த்துதான் மற்ற பொதுமக்கள் மாறுவார்கள். எனவே அப்படிப்பட்ட நபராக இருக்க வேண்டிய நீங்கள் ஏன் இப்படி செயல்படுகிறீர்கள்? உங்களது பதவியை வைத்து நீங்கள் துஷ்பிரயோகங்களில் ஈடுபடக்கூடாது என்றும் சில அறிவுரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்றும் முன்னதாக நீதிபதி ஜெகன்மூர்த்தி அவர்களிடம் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு 70,000 பேர் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு நீதிபதி சொன்ன வார்த்தை என்னவென்றால், 70,000 பேர் வாக்களித்த நிலையில் அவர்களின் குரலாக சட்டமன்றத்தில் பேசத்தான் உங்களை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை மறந்து கட்ட பஞ்சாயத்து செய்வது என்ன வகை நியாயம்? அதற்காகத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த விவகாரம் உங்கள் கட்சி சம்பந்தப்பட்டதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். சாதாரண மனிதர் அல்ல, எம்எல்ஏ மக்களை யார் பார்ப்பது?
எல்லோரும் மக்கள்தான் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீதிபதி ஜெகன்மூர்த்தி அவர்களை முன்னிறுத்தி பல்வேறு கேள்விகளை தற்போது எழுப்பி வருகின்றார்கள். ஜெகன்மூர்த்தி அவர்கள் தரப்பில் வாதாடுவதற்காக கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வளாகத்தில் குவிந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. பலரும் அவருக்காக வாதாடுவதற்காக வந்திருக்கின்றார்கள். அவரை கைது செய்யக்கூடாது, அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்க வேண்டும். காரணம், அவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை. ஆள்கடத்தல் நடைபெற்றதற்கு இவர் பின்புலமாக செயல்படவில்லை. அந்த சிறுவனை கடத்திய தாயார், அந்த சிறுவனுடைய தாயாரே ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த கடத்தலுக்கும் ஜெகன்மூர்த்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த ஆதாரங்கள் எல்லாம் கூட சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட காவல்துறை தரப்பிலும் அரசு தரப்பிலும் ஜெகன்மூர்த்தி மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு நீதிபதி முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் தற்போது நீதிபதியின் கேள்விகளை எதிர்கொண்டு வருகிறார்.